ஃபுல் வாட்டர் இருந்தால் வாட்டர் டேங்க். ஸோ குறைய கொஞ்சம் சஃபிஷியன்ட் போதுமான அளவு இருக்குது. நெக்ஸ்ட்டு குறைய ஒரு 50% கீழே இருந்தால் பாதி தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 30% வாட்டர் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மோட்ரு போடணும்னு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிட்டோம். கோடர்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயும் மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். ஸோ அதோட லெவலில் நம்ம இண்டிகேட் பண்ணுறது சாஃப்ட்வேர் ரீதியாக எப்படி இண்டிகேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எப்படி இண்டிகேட் பண்ணுறது மீன்ஸ் ஃபுல்லாக இருக்கா, இல்லை நிறைய போதா, இல்லை தண்ணி ரொம்ப லோவாக இருக்கா, அதை கால்குலேட் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம சாஃப்ட்வேர் இதாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே, நான் tank.jsன்னு ஆக்சுவலாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். RFC கொடுத்து ஃபங்க்ஷனல் காம்பவுண்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டேங்க்கில் உள்ள அந்த வாட்டர் லெவலை எப்படி எடுத்துக்கோன்னா இன்புட் டைப் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும், சீக் பார் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை 100% வச்சுக்கிட்டு அதுலேருந்து வேல்யூவை எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ புரியும் பாருங்கள். ஸோ டைம் ஸோ இப்போ அவுட்புட் பார்ப்போம். ஸோ புரியுதா, இது ஒரு ரேஞ்ச், இன்புட் டைப் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் டேங்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, டேங்க் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ மாற்றிக்கிட்டே இருக்கும், அதோட வேல்யூ நமக்கு ஷோ ஆகலை. ஸோ அதை எப்படி ஷோ பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கும், இந்த ரேஞ்ச் எவ்வளோ காமிக்கிறதுக்காக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கும். ரேஞ்ச் வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துவோம். சாரி, ஐடி ரேஞ்ச் இன்புட் வேல்யூ கொடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நமக்கு எப்பயுமே இந்த சீக் பாரில் நகற்றப்போ ஃபுல்லாக அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு அதுக்கு நம்ம ஆன் சேஞ்சை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆன் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன, நான் ட்ராக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷனை இங்கே போடுறேன். ஓகே, ஸோ நான் ஒரு ட்ராக் வேல்யூன்னு மாற்றிக்கிட்டேன். ஓகே, இப்போ இங்கே என்ன, அதாவது இந்த ரேஞ்சில் உள்ள வேல்யூவை எடுக்க போகிறோம். எது மூலமானா இந்த ஐடி மூலமாக. ஸோ ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். லெட் வேல் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப். ஸோ அந்த ஐடி நேமை போட்டாச்சு. டாட் வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே உள்ள ஆக்சுவலாக அந்த H5 டேக்கில் உள்ள ஐடி, அந்த ஐடிக்கு நம்ம ஒரு வேல்யூவை கொடுக்க போகிறோம். என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், அந்த WVAL அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் என்ன ஸ்டோர் ஆகுதோ, என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ நம்ம அதை அப்படியே இவருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நான் இங்கே உள்ள ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டாட் இன்னர் டெக்ஸ்ட்டு. ஸோ ஒரு டெக்ஸ்டாக தான் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்ப்போம்.
try is not defined. புரியலையே. ஓகே, நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ 6ல் இருக்குது, 53ல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 100 வரையும், மினிமம் 0. நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் மினிமம் 0 மேக்ஸிமம் 100. நம்ம இங்கே 200 அப்படின்னு மாற்றணும்னா ஓகே 200 வரை வந்துடும், 100லேயே இருக்கட்டும். ஸோ நமக்கு இப்போ வேல்யூ ரொம்ப குட்டியாக தெரியுது. நான் ஒரு H3 வச்சுக்குவோம். ஓகே, இது ஒரு தனி டிபக்குள்ள போட்டு வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம இப்போ வந்து இண்டிகேட் பண்ணுறது வந்து வேறு இடத்துல தான் பண்ண போகிறோம். இது ஒரு இடம், வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது ஒரு இடம், இண்டிகேட் பண்ணுறது ஒரு இடம், மாற்றி மாற்றி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஐடி வந்து டேங்க்னு கொடுத்துக்கிட்டாச்சு. ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். நான் tank.cssன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணிப்போம். tank.css. ஓகே, இப்போ இந்த டேங்க் அப்படிங்கிற ஐடிக்கு சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். அதாவது ஒரு மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 40% கொடுக்க போகிறோம். ஓகே, மார்ஜின் டாப் வந்து ஒரு 8%. ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அதில் தான் எல்லோரும் பார்ப்பாங்க, இந்த இது வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக இது லெவல், அதில் வந்து நம்ம ஒரு வேர்ட்ஸில் இண்டிகேட் பண்ண போகிறோம். வாட்டரே தண்ணியே இல்லை, தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா தண்ணி அளவு நமக்கு தேவைப்படுற அளவு இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டீஸ் போர்டு எடுக்க போகிறோம். ஸோ அந்த நோட்டீஸ் போர்டை ஒரு தனி டேபிள் போட்டுக்குவோம். ஸோ நோட்டீஸ் அப்படின்னு போட்டாச்சு. நான் இங்கே வந்து வாட்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ வந்துருச்சு. நம்ம இதை ஒரு H2 டேக்குள்ள போட்டுருக்கோம். ஓகே, நம்ம இதில் கொஞ்சம் நோட்டீஸ்ங்கிற அந்த பாக்ஸ் வந்து தனியாக தெரியணுங்கிறதுக்காக இப்போ நான் அதுக்கு தனியாக சிஎஸ்எஸ் எழுதுகிறேன். ஸோ நோட்டீஸ் காப்பி. என்ன பண்ணுறேன், பார்டர் வந்து ஒரு 2 பிக்சல் சாலிட் பிளாக்ல இருக்கணும். ஓகே, ஒரு வித்து வந்து ஒரு 400 பிக்சல் இருக்கணும்னு வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு கலர் மாற்றுவோம். பேக்ரவுண்டு ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துருவோம். ஸோ அதில் உள்ள ஃபாண்ட் சைஸோட கலர் வந்து ஒயிட்டில் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்தாச்சு. நம்ம இதையும் அதே மாதிரி சென்டர் கொண்டு வந்துடுவோம். மார்ஜின் வந்து ஒரு 35%. ஓகே, லைட்டாக குறைச்சிக்கணும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம மெயின் கான்செப்டுக்குள்ளே வரோம். ஸோ ஒரு 0 to 100% தான் அந்த வாட்டர் டேங்கோட அளவு. நம்ம லிட்டரில் கால்குலேட் பண்ணல, ஒரு பர்சன்டேஜில் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் லாஜிக்கல் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சர்க்யூட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் இருந்தால் ஒரு லைட் எரியும். இப்போ ஒரு 6 லெவல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப டவுனில் இருந்தால் எல்லோ கலர், இது ரெட் கலர் எரியும். அதுக்கு மேலே கொஞ்சம்னா டபுள் ரெட் கலர் எரியும். ஸோ டபுள் ரெட் கலர்னாலே நம்ம மோட்ரு போடணும்னு அர்த்தம். ஸோ ஒரு ரெட் கலர்னால் சுத்தமாக தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு மேலே எல்லோ கலர் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு 30% கொஞ்சம் காவாசிக்கு மேலே தண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாதிக்கு ஒரு லைட் எரியும். ஸோ முக்கால்வாசிக்கு ஒரு லைட் எரியும். ஃபுல்லானால் க்ரீன் கலரில் எரியும். ஸோ இப்படி தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சாஃப்ட்வேர் ரீதியாக அதை எப்படி இண்டிகேட் பண்ணுறது, அவங்க ஒரு கம்பியை வச்சு சர்க்யூட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் ரீதியாக எப்படி கண்டுபிடிக்க பார்ப்போம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒரு டேங்காக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதான் ஒரு ஒரு வாட்டர் டேங்க்கு. இதில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அங்கே எங்கேயும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னு பார்ப்போம். நான் இங்கே ஒரு H4 டேக் கொடுத்துக்கிறேன். நான் அதுக்கு வந்து ஐடி வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ட்ராக் பண்ணும்போது அப்போ நம்ம இங்கே ரேஞ்சில் உள்ள வேல்யூ எல்லாத்தையும் இந்த VAL அந்த வேரியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ எழுதுவோம், இஃப் VAL அப்படிங்கிறதுல அந்த வேல்யூலாம் ஸ்டோர் ஆகிட்டே வரும். அது நமக்கு ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு 10%. ஸோ 10க்கு கீழே இருந்தால் நம்ம என்ன கொடுக்கணும்னா வாட்டரே இல்லை, நோ வாட்டர் அப்படின்னு இண்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இதை வந்து நம்ம இந்த ஐடியில் தான் வச்சு அனுப்ப போகிறோம். ஓகே, document.get element id ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இன்னர் HTML. ஆக்சுவலாக இங்கே இன்னர் HTML இன்னர் டெக்ஸ்ட்டு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுறேன். இன்னர் HTML நம்ம பார்க்கும்போது அதுக்குள்ளே நம்ம HTML டேக் போட்டாலும் அது கூட சேர்த்து அந்த ஸ்டேட்டஸில் போய் உள்ளே உபயோகிப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் இங்கேயே அதே மாதிரி ஒரு H4 டேக் போடுறேன். இப்போ நோ வாட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடுறேன். ஐடி வந்து 1, ஏன்னா ஃபஸ்ட்டு இஃபல்ஸுங்கிறனால 1 நான் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு இப்போ 4 கீழே வந்தனால நோ வாட்டர். ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் tank.cssல இப்போ நான் 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் ஐடியை வச்சு. ஸோ 10ங்கிறது அது கீழே வந்துட்டாலே நமக்கு வந்து கலர் வந்து ரெட் கலரில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயும் வச்சா வரமாட்டேது, 10 கீழே வச்ச பிறகு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே ட்ராக் பண்ணாலும் அது அப்படியே இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எல்ஸ் போட்டு அது எதுவுமே பிரிண்ட் பண்ணாத அளவு வச்சுக்கணும். காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ட்ராக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் எல்ஸ் இப்பில் ஸோ எப்பவுமே ஃபுல் மீன்ஸ் க்ரீன் தான்.
ஃபுல் வாட்டர் இருந்தால் வாட்டர் டேங்க். ஸோ குறைய 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 கொஞ்சம் சஃபிஷியன்ட் போதுமான அளவு இருக்குது. நெக்ஸ்ட்டு குறைய 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 ஒரு 50% கீழே இருந்தால் பாதி தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 30% வாட்டர் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மோட்ரு போடணும்னு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு 10க்கு கீழே வந்துட்டாலே தண்ணியே இல்லை அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. ஸோ அந்த மாதிரி எது யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற தேர்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.